வணக்கம். வாசிப்பவர் ராஜி ராமானுஜம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவில் சிவசங்கரி அவர்களின் 47 நாட்கள் கதையில் 22வது நாள், அத்தியாயம் 13. 22வது நாள். கீழே ஒரு அமெரிக்கன் ஃபோட்டோவை பார்த்துட்டு இது யாருன்னு கேட்டியே? அவள் பேர் லூசி. இந்த ஊரில் பிரபலமான டாக்டர், பணக்காரி. இப்போ நாம் இருக்கிறது அவளோட பங்களா தான். இந்த மாதிரி சௌகரியமான பல பங்களாக்கள் அவளுக்கு இருக்குது. ரொம்ப நல்லவா. லூசி பற்றின விவரங்களெல்லாம் இன்னொரு நாள் சாவகாசமாக சொல்கிறேன். அவளோட பழகினா நீயே அவள் நல்ல குணத்தை புரிஞ்சுப்பேன். அவகிட்ட நல்ல பேர் வாங்குற மாதிரி நீ நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். புரியறதா? புரிகிறதென்று தலையாட்டினாள் விஷாலி. லூசி ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கா. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணி பிளேனில் வருவான். அவளுக்கு எதிரில் நான் எப்படி நடந்துக்க சொல்கிறேனோ அப்படி நடந்துக்கணும். என்ன? சரி என்றாள் விஷாலி. லூசி மனசு சந்தோஷிக்கிறதுன்னு சொல்ல நீ நடந்துண்டா நம்ம 2 பேருக்குமே நல்லது. நான் சொல்கிறத நீ சரியாக புரிஞ்சுண்டா அப்புறம் ஆயுசுக்கும் பணத்தில் நம்ம முங்கி வாழலாம். உங்கள் அண்ணாவுக்கு பணம் எதுக்காவது வேணும்னா, ஸ்கூட்டர் வாங்க ஆசையாக இருக்குன்னு நான் அதுக்கு, இல்லை வீட்டை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும் நான் அதுக்கு தாராளமாக அனுப்பலாம். உங்கள் அக்கா ஞானத்துக்கு புடவை வாங்கி அனுப்பலாம். அவள் ஆம்படையானுக்கு வாட்ச் வேணாலும் அனுப்புவோம். அவள் மாமியார் பணத்துக்கு இடிக்கிறவள். நாம் அனுப்புகிற சாமான்களை கண்டு மலைச்சு போய் ஞானத்தை நன்னா கூட வச்சுப்பா. என்ன சொல்கிற? விஷாலிக்கு ஒன்றுமே புரியவில்லை. அமெரிக்காவுக்கு வந்து முழுசாய் 1 நாள் ஆகலை. நான் சமத்தா சமைச்சு போட்டு வீட்டை பார்த்துண்டு நல்ல பெண்டாட்டின்னு பேர் கூட எடுக்கலை. எதனால் இவர் இப்படி ஓஹோன்னு பணத்தை என் குடும்பத்துக்காக செலவழிக்கிறேங்கிறார்? சந்துரு அண்ணாவுக்கு ஸ்கூட்டர் வாங்கிறதுக்கு பணம் அனுப்புறதும், அத்திம்பேருக்கு வாட்ச் அனுப்பியும் ஞானத்தோட மாமியாரை தாஜா பண்ணுறதும் நல்லது தான். ஆனால் இத்தனை சீக்கிரத்தில் என்னத்துக்காக இப்படி பணத்தை வாரி இறைக்கணும்? அவள் இதுநாள் அறிந்திராத குமாராக அவன் மெதுவாய் சிரித்து கொஞ்சி பேசாமல் ஒருவித கண்டிப்புடன் பேசுவதாக தோன்றியதால் வாயை திறந்து தன் சந்தேகத்தை கேட்க தயங்கினாள். யார் இந்த வெள்ளைக்காரி? இவரோட ஆஃபீஸரா? இருக்காதே. இவர் என்ஜினியர், அவள் டாக்டராமே. அவளோட இவருக்கு என்ன சம்பந்தம்? அவள் வீட்டில் நாம் குடியிருக்கோம்னு பயப்படுறாரா? கிராமத்து பொண்ணாச்சே, வீட்டை அசிங்கப்படுத்தினா அவளுக்கு கோபம் வந்துடும் நினைக்கிறாரா? அதுக்காகத்தான் முன்னெச்சரிக்கையாக இத்தனை சொல்லி கொடுக்குறாரோ? இருக்கும். ஒன்றுமில்லாத ஆதிச்சபுர அக்ரஹாரத்தில் பட்டணத்து சோல்ஜர் மாமா ஒரு ஓட்டு வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டுருக்கார். 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து தேங்காய் மாங்காயை பறிச்சுண்டு, இங்கே ஏன் கறியை தீத்தினே, இங்கே ஏன் வரட்டி தட்டினே, வீடே அசிங்கமாகிடுத்துன்னு குதிச்சுட்டு போவாரே. இத்தனை உசத்தியாக வீடு கட்டி போட்ட அந்த வெள்ளைக்காரி நன்னா வீட்டை வச்சுக்கணும்னு எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு? நீங்கள் சொல்லி கொடுத்தபடி நடந்துண்டு அவகிட்ட நல்ல பேர் வாங்குறேன். நீங்கள் வீணா கவலைப்படாதீங்கோ. இப்போதைக்கு இவ்வளவு சொன்னது போதும் என்று குமார் தீர்மானித்து விட்டான். லூசி இந்த வீட்டில் இருக்கப் போகிறாள் என்பதை சொல்லியாகிவிட்டது. அவள் வீட்டுக்காரி, நாம் குடித்தனக்காரர்கள் என்று விசாலி நினைத்து கொண்டிருப்பதை ஏன் மாற்ற வேண்டும்? தானே போக போக விஷயங்களை புரிந்து கொள்ளும்போது அவளை ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை விசாலிக்கு. குமார் தூங்கின நாளிகையில் இதுதான் உன் பீரோ என்று அவன் சொல்லியிருந்ததில் தன் உடைமைகளை அடுக்கி வைத்து பெட்டிகளையும் அடித்தட்டிலேயே வைத்து மூடினாள். கையோடு கொண்டு வந்திருந்த மீனாட்சியம்மன் படத்தை எங்கு மாட்டுவதென்று ஒரு நிமிஷம் யோசித்தாள் விசாலி. கீழே சமையல் கட்டில் மாட்டினா நன்னா இருக்கும். அன்னாடம் குளிச்சுட்டு விளக்கேற்றி நமஸ்காரம் பண்ணிட்டு ஸ்லோகம் சொல்லிண்டே சமைக்கலாம். ஆனால் வீட்டுக்காரி இதுக்கு சம்மதிக்கணுமே. அவள் வெள்ளைக்காரி, நம்ம பூஜைக்கு ஒத்துப்பாளோ மாட்டாளோ? ஆமாம், சமையல் கட்டு 2 பேத்துக்கும் பொதுதானா? இவர் வீட்டை காட்டினப்போ வேறு சமையல்கட்டை நான் பார்க்கலையே. படுக்கையறைகள் நிறைய இருக்குது, சாப்பாட்டறை 2 இருக்குது, ஆனால் சமையற்கட்டு 1 தானே. இத்தனை பெருசாக வீட்டை கட்டினவா தனித்தனியாக 2 சமையல் ரூம், சின்னதாக ஒரு பூஜை அறையின் முன்னேற்பாடாக கட்டமாட்டாளோ? திருச்சி மெட்ராஸில் எல்லாம் எத்தனை நர்விஸாக தனித்தனி போர்ஷனை ஒருத்தரோட ஒருத்தர் முட்டிக்காமல் கட்டி வச்சிருக்கா. திடீரென்று விசாலிக்கு அந்த வெள்ளைக்காரி அசைவ உணவு சமைப்பாளோ என்ற சந்தேகம் தோன்றியது. அடராமா, அவள் சமையக்கட்டில் கண்டதை சமைச்சா நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் பொறுத்து பார்க்கறது. இல்லைன்னா இவர்கிட்ட ஒரு பக்கமாக தடுத்து கொடுத்துடுங்கோ, கலக்காமல் இருக்கும்னு சொல்லிட வேண்டியது தான். 1000 தான் நல்லவளாக இருந்தாலும் இதிலெல்லாம் எப்படி விட்டு கொடுக்கறது? விசாலி அம்மன் படத்தை அங்கிருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் சாய்த்து வைத்தாள். சின்ன குத்துவிளக்கை துடைத்து அதன் பக்கத்தில் வைத்தாள். ஊரிலிருந்து கொண்டு வந்திருந்த அன்றாடம் தேதி கிழிக்கும் இதயம் பேசுகிறது கேலண்டரை சுவரில் தொங்கின ஒரு படத்தின் கம்பி மேல் மாட்டினாள். இன்னைக்கு புதன்கிழமையா? நல்ல நாள். சாயங்காலமாக கையை அலம்பிண்டும் சாமி விளக்கை ஏற்றி கொஞ்சம் பாயசம் பண்ணி நிவேதனம் பண்ணணும் அம்மா சொல்லியிருக்கா. புது குடித்தனம் தொடங்குற அன்னைக்கு சாமிக்கு பாயசம் பண்ணி நல்லபடியாக சீரோடும் சிறப்போடும் தாலியை கட்டிண்டு இருக்கணும்னு வேண்டிக்கோன்னு சொன்னான். மணி 4 ஆகையில் குமார் எழுந்தான். இருவரும் கீழே போனார்கள். நான் காஃபி கலக்கிறேன், சரியான்னு பாருங்கோ. விசாலி ஐஸ் பெட்டியில் இந்த பாலை எடுத்து காய்ச்சி காஃபி கலந்தாள்.
தேவலையே, கெட்டிக்காரி, ஒரு தனம் சொன்னா பிடிச்சிக்கிறியே. விசாலிக்கு கணவனின் பாராட்டுரை மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ராத்திரிக்கு என்ன சமைக்கலாம்? கத்திரிக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு வெங்காயம் கறி, தக்காளி ரசம், அப்பளம், கருவடாம் பொரிக்கலாம். ஓகே. அடே அப்பா, இந்த ஊரில் இத்தனை தினுசு பண்ண முடியுமா என்ன? பாயாசமும் பண்ணலாமே. முதல்ல குடுத்தனத்தை ஆரம்பிக்கிறோமே. ஜமாய், என்ன பாயசம் பண்ணுற? பால் இருக்கா? பால் பாயசம் செய்யட்டுமா? லூசிக்கு இனிப்பு என்றால் வெகு ஆசை. சரி என்றான் குமார். சாமான்களை கிட்டே இருந்து எடுத்து கொடுத்து காய்கறிகளை நறுக்கி மிக்சியில் சாம்பாருக்கு அரைத்து கொடுத்து குமார் உதவினான். ப்ரெஷர் குக்கரில் பருப்பு எப்படி போடுவது, மிக்சியை எப்படி உபயோகிப்பது என்று குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பது போல பொறுமையுடன் விளக்கினான். விசாலி உன்னிப்புடன் கற்றுக்கொண்டாள். சமையலின் வாசனை வாசலை எட்டியது. பிரம்மாதமாக சமைப்பே போல இருக்கே. நான் சாப்பிட்டு பெருத்து போயிட போகிறேன். குமார் கேலி பண்ணினான். வீட்டில் உட்காந்து குண்டு சட்டியில் குதிரையை ஓட்டினதுக்கு இது கூட நன்னா பண்ணலைன்னா எப்படி? பாயாசம் நிறைய வை விசாலி, லூசிக்கு ரொம்ப பிடிக்கும். நிமிர்ந்து பார்த்த விசாலியிடம் தொடர்ந்து குமார் சொன்னான். அவள் தினமும் நம்ம கூடத்தான் சாப்பிடுவா. அவளுக்கு நம்மூர் சமையல்னால் ரொம்ப பிடிக்கும். காரம் கொஞ்சம் கம்மியாக போடணும், அவ்வளவுதான். என்னைக்காவது சாயங்காலம் அவள் திருப்திக்காக நான் வெஜிடேரியன் செய்வா. அதை பெருசு பண்ணாதே என்ன என்று சொல்லி வைத்தான். சமையலானதும் விசாலி மாடிக்கு போய் முகம் அலம்பி தயாரானாள். சுவாமி விளக்கு ஏற்றணும், நல்லெண்ணெய் இருக்கா? அடடே, கார்த்தாலேயே சொல்லியிருந்தால் இந்தியன் ஸ்டோரில் வாங்கியிருக்கலாமே. பரவாயில்லை, இந்த வெஜிடபிள் எண்ணெயை விட்டு விளக்கேற்று, சுவாமி கோச்சுக்க மாட்டார். ஆமாம், விளக்கு எங்கே ஏற்ற போகிற? விசாலி சொன்னாள். மாடி பெட்ரூம்லையா? வேண்டாம், எல்லாம் மரக்கட்டடம். நைலான் துணி பக்கத்திலே இருக்குது. எண்ணெய் சிந்தினா கஷ்டம். நீ உன் பூஜை அலமாரியை கீழே பேஸ்மெண்ட்டில் வச்சுக்கோ. ஏன் பேஸ்மெண்ட்டா? அது எங்கே இருக்குது? குமார் அழைத்து போனான். லிவிங் ரூமிலிருந்து கார் ஷெட்டுக்கு போகும் முன் இருந்த கதவை திறந்தான். கீழே போக படிக்கட்டுகள். பெரிய ஹால். ஒரு பக்கம் டேபிள் டென்னிஸ், பில்லியர்ட்ஸ் டேபிள், அலமாரிகள், சாமான்கள். ஹாலின் மறுபக்கம் நீளமான தடுப்பு இருந்தது. ட்ரும் என சப்தம் அதனுள்ளிருந்து. தடுப்பை தாண்டி அழைத்து போனான் குமார். வீட்டை சூட்டில் வைக்கும் கருவி, கோடை காலத்தில் குளிரூட்டும் கருவிகள் இருந்தன. மீண்டும் இந்த பக்கம் வந்தார்கள். இதுக்கு பேர் தான் பேஸ்மெண்ட். இது பூரா கான்கிரீட்டில் ஆனது. இங்கே ஒரு அலமாரி ஒழிச்சு தரேன். சுவாமி படத்தையும் குத்து விளக்கையும் வச்சுடு. ஓகே? சாமான் ரூமில் எத்தனையோ பேர் ஆற்றுல பூஜை அலமாரி வைக்கிறது போல் நாமும் வச்சிடலாம். பரவாயில்லை, தரை கான்கிரீட்டாக இருக்குது. கோலம் போடிய சௌகரியம். அவசரம்னா மடித்துணி கூட உலர்த்திக்க இடம் இருக்குது. ஆமாம், இந்த பெரிய பெரிய டேபிள்லாம் எதுக்கு? அது டேபிள் டென்னிஸ் ஆட, இது பில்லியர்ட்ஸ் ஆட. விளையாடுறதுக்கா இவ்வளோ இடம்? யாரோட ஆடுவேள்? அந்த வெள்ளைக்காரியோடவா? அவளோடு இங்கே இன்னும் எத்தனை பேர் இருக்கா? குமார் எதையாவது சொல்லி வீணாக பேச்சை வளர்க்க விரும்பவில்லை. இங்கே குளிர் ஜாஸ்தி தெரியுமா? கல் கட்டடம் இல்லையா? அதனால் ரொம்ப நாளி பூஜை பண்ணுறேன்னு இருக்காதே. காலில் எப்பவும் செருப்பு போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேனே. உனக்கு வாங்கின ரப்பர் செருப்பு எங்கே? போட்டுக்கோ. வெறுங்காலோடு இருக்கிறது இந்த ஊரில் மரியாதை குறைச்சல் என்று பேச்சை மாற்றினான். சுவாமி அலமாரியை தயார் செய்து விளக்கை ஏற்றி நமஸ்கரித்து பாயாசத்தை நைவேத்தியம் பண்ணினாள் விசாலி. மனசில் நிம்மதியோட நல்ல விதமாக கொடுத்தனம் பண்ணி தீர்க்க சுமங்கலியாக வாழணும் என்று மனசார வேண்டிக் கொண்டாள். எங்கோ இருக்கும் அம்மா, அண்ணா, அக்கா, மாமியார், மாமனாரை மனசில் நினைத்து கொண்டு மீண்டும் நமஸ்கரித்தாள். லிவிங் ரூமில் குமார் டிவி பார்த்து கொண்டிருந்தான். விசாலி டிவி பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாள், புஸ்தகத்தில் படித்திருக்கிறாள். ஏன் ஒரு சமயம் விழுப்புரத்துக்கு போனபோது ஒரு கடைவாசலில் இருந்த டிவி முன் நின்று ஒளியும் நிகழ்ச்சி பார்த்திருக்கிறாளே. இந்த டிவி ரொம்ப பெருசாக இருந்தது. படங்கள் சுவரில் தெரிந்தன. டிவி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி தரட்டுமா? இந்த பட்டனை அமுக்குனா மாறும். இது சப்தத்தை கூட்ட குறைக்க, இது வெளிச்சத்தை கண்ட்ரோல் பண்ண. விசாலி ஓரளவுக்கு புரிந்து கொண்டாள். மணி 7 மணி இருக்கும். சில நிமிஷங்களில் லூசி வந்துட்டா என்று சொல்லிக்கொண்டு குமார் எழுந்தான். விசாலி, நான் சொன்னதெல்லாம் நினைவிருக்கட்டும், சமத்தா நடந்துக்கோ. கார் ஷெட் கதவு திறந்தது. புசுபுசுவென்று ரோமக்கோட்டும் ஹாட்டும் அணிந்திருந்த லூசி, ஹலோ தேர் என்ற வண்ணம் உள்ளே நுழைந்தாள். லூசி ஹனி, ஐ மிஸ்ட் யூ ஸோ மச். குமார் 2 தாவலில் அவளை நெருங்கி இறுக அணைத்து வாயில் முத்தமிட்டான். லூசி கையில் இருந்த பெட்டியை கீழே வைத்துவிட்டு, ஐ மிஸ்ட் யூ டூ, ஐ லவ் யூ டார்லிங் என்று அவன் தாவலுக்குள் புகுந்து கொண்டாள். பார்த்து கொண்டே இந்த விசாலிக்கு திக்கென்றது. என்ன பேசிக்கொள்கிறார்கள்? எதற்காக இந்த கூச்சல், கொஞ்சல், முத்தம்? சி, இந்த ஊர் பொம்பளைகள் மோசம்னு சொல்லுவா. நிஜம்தான் போலிருக்கே. லூசியின் கையை பிடித்து உள்ளே அழைத்து வந்த குமார் விசாலியை நெருங்கி தோளை அணைத்து, லூசி, மீட் மை சிஸ் விசாலி. 2 கைகளாலும் விசாலியை அணைத்து லேசாய் கன்னத்தில் முத்தமிட்டு, ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு மீட் யூ விஷாலி. ஐ ஆம் ரியலி ஹாப்பி தட் யூ குட் கம் என்று சிரித்து வரவேற்றாள் லூசி.
இவ என்ன எல்லார்ட்டையும் கட்டி முத்தம் கொடுத்துத்தான் பேசுவாளோ? நிமிர்ந்து லூசியை பார்த்தாள் விசாலி. அவள் சிரிப்பு கல்மிஷமில்லாததாக தோன்றவே நல்லவதான் போலிருக்கு என்று நினைத்து கொண்டு பதிலுக்கு சிரித்தாள். ஓ, யுவர் சிஸ்டர் இஸ் பியூட்டிஃபுல். ஹவு லவ்லி ஷீ லுக்ஸ். விசாலியின் அழகை லூசி வாய்விட்டு பாராட்டினாள். லூசி உன்னை ரொம்ப அழகுங்கிற விஷாலி. அவ கூடத்தான் நன்னா இருக்கா, சிரிச்ச முகமா. அடக்கமாய் மரியாதைக்கு பதில் சொன்னாள் விசாலி. அதை மொழிபெயர்த்து லூசியிடம் சொல்லிவிட்டு, இன்னும் விசாலி சொல்லாத சில விஷயங்களையும், உன் வீடு ரொம்ப அழகா இருக்குதாம், உன்னை பார்க்க அவள் துடித்து கொண்டிருந்தாளாம், தன் இங்கு வரவழைத்தவனுக்கு எத்தனை பெரிய மனசு என்றெல்லாம் சேர்த்து சொன்னான். லூசி சிரித்துக்கொண்டே யூ ஸ்வீட் கேர்ள் என மறுபடியும் விசாலியின் கன்னத்தில் முத்தமிட்டுவிட்டு மாடிக்கு போனாள். திரும்ப அவள் கீழே வந்து மூவருமாய் சாப்பிட்ட போது லூசியை நன்றாய் விசாலி பார்த்தாள். கோட்டை அவிழ்த்துவிட்டு ஒரு ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக் அணிந்திருந்த லூசியின் 9 மாறாத கர்ப்பம் தெளிவாய் தெரிந்தது. சாப்பாடு ஆனதும், உனக்கு களைப்பாக இருக்கும், நீ போய் படுத்துக்கோ, நான் இவகிட்ட பேச வேண்டிய வேலை இருக்குது, அப்புறமா வரேன் என்று குமார் சொன்னதால் விஷாலி மட்டும் மாடிக்கு போய் படுத்து கொண்டாள். இந்த லூசி யாரு? தனியாக இருக்காளா? பிள்ளையான் இருக்காளே, ஆம்படையான் யாரு என்று யோசித்து கொண்டே தூங்கி போனாள் விஷாலி. அடுத்த அத்தியாயம் அடுத்த பதிவில். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி.